வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ நம்ம ஒரு ஆனியன் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடல மாவு ஒரு 4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் தான் போடணும், ஆனியன் தேவையான 2 ஆனியன், சில்லி ஒரு 2 சில்லி, பெரிய சில்லி 2. இப்போது ஆனியனை இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பூண்டு இது மாதிரி போடணும். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க, நல்லாயிருக்கும் கடிக்கும்போது. இப்போ மஞ்சப்பொடி 1 ஸ்பூன். இப்போது அந்த சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நம்ம பச்சை மிளகாவும் போடுறோம், சில்லி சாஸும் ஊற்றுறோம். இப்போ கடல மாவு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 4க்கு 1. இப்போ நல்லா இப்போ அழுத்தி பெரிய போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்க எண்ணெயே நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ பேசிடுறேன். உள்ளுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு வால்பேப்பர் பாருங்கள். பாருங்கள், அது கூட கொஞ்சம் நெய்யும் போடுறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பக்கோடா. கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, இந்த கரம் மசாலா தூள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். பாருங்கள், இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி எண்ணெயில் இப்போ காஞ்சிருக்க எண்ணெயில் போடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தெளித்து தான் செய்யணும். பாருங்கள், ஆனியன் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம உள்ள எண்ணெயும் போட்டிருக்கோம், நெய்யும் போட்டிருக்கோம், அதனால நல்லா மொறுமொறு நல்லா இருக்கும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுங்க. ரொம்ப செவக்க வைக்காதீங்க, கோல்டு கலராக இருக்கணும். இதை பாருங்கள் எப்படி செவந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த ஆனியனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பக்கோடா. இந்த எண்ணெயில் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.